வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் கோரிக்கை வச்சிருக்காங்க. குறைய தீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் பல லட்சக்கணக்கான கோரிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அரசு குறிப்பிட்ட மாதிரி தேர்தல் டைமில் என்ன குறிப்பிட்டீங்களோ அதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கைகள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடக்க வேளாண் சங்கத்தில் அனைத்து விவசாயிகளும் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்த வேண்டும் என குறைதீர்ப்பு குறைக்கேட் கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ விவசாயிகள் அனைவருமே இந்த கோரிக்கைகளை அரசுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. எங்களுக்கு முழுமையான இந்த விவசாய கடன் தள்ளுபடியை வழங்குங்க, அந்த பாதி தள்ளுபடி, பகுதி அளவு தள்ளுபடி இதெல்லாம் வேண்டாம். ஸோ அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்த வேண்டும் என குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சி கலெக்டர் அலுவலகத்தில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. கலெக்டர் பத்மஜா தலைமை தாங்கினால். கூட்டத்தில் விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் பலர் பங்கேற்று மனுக்கள் பெற்று பங்கேற்று பலர் தங்களுடைய கோரிக்கைகளை தெரிவித்தனர். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில கோரிக்கைகள் எல்லாமே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் விவசாயிகளுக்கு உரம், யூரியா தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் அனைத்து விவசாயிகளும் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். தொழிற்சாலை ஜவ்வரிசி ஆலை அமைத்திட வேண்டும். நிலத்தடி நீர்மட்டத்தின் பாதிப்பை ஏற்படுத்தும் சீமை கருவேல மரங்களை அனைத்து ஏரி குளங்களில் இருந்து அகற்ற நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தரணி சர்க்கரை ஆலையில் கரும்பு நிலுவையில் உள்ளதை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விளையாட்டாவே குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு ஒரு சில அறிவிப்புகள் அனைத்தும் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமா இந்த விவசாயிகளுக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை அரசு வழங்குமா வழங்காதா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக விவசாய பொதுமக்கள் அனைவருக்குமே, அதாவது 5 சவரனுக்குட்பட்டு நகைக்கடன் வாங்குகிற அனைவருக்குமே இந்த தள்ளுபடி பொருந்தும் அப்படின்ற மாதிரி ஒரு சில அறிவிப்புகள் வர இருக்கு. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இதை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக போட போகிறேன். ஸோ விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இதுவரை 75 2வது மறுபரிசீலனையில் 75,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப ஒரு லீஸ்டாக இருக்குது அப்படின்ட்டு விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. இது பத்தாது, எங்களுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கே பார்த்தீங்கன்னா குறிப்பாகவே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த தள்ளுபடி அப்படின்றது எங்களுக்கு வேணாம். ஸோ எங்களுக்கு அடுத்தடுத்த தகவல்கள் தெரிஞ்சிக்க வேலை வாய்ப்பை கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி அந்த தள்ளுபடி அப்படின்றது நடக்கும். கண்டிப்பாக தள்ளுபடி மாற்றங்களும் விரைவில் வரும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு மற்றும் ரேஷன் கார்டு, ஸோ இது எல்லாமே வச்சுருப்பவங்களுக்கு மட்டும்தான் அந்த தள்ளுபடியில் பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு அடுத்தடுத்த தகவல்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு தள்ளுபடி கிடைக்கும், சிலருக்கு தள்ளுபடி கிடைக்காதுங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்கும் அப்படின்றத நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சேஷமுத்திரம் முதல் கிராமத்தில் முதல் வளர்ச்சி சந்தை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல்கவேதி கிராமத்தில் மாணவர்களுக்கு பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். புதிய மேல்நிலை தொட்டி அமைக்க வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அனைத்து மாவட்டத்தில் அனைத்து வகையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். உள்ள பல்வேறு உடற்தொடர்பான ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிக்க இருக்காரு. பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்னுடைய சேனலோட இணைந்தாங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.